ஹாய் ஆல், இன்றைக்கி இந்த எலிஃபண்ட் மெஹந்தி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எப்பவுமே நீங்கள் ஒரு போர்ட்ரேட் போடுறதுக்கு போது அதில் அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா டார்க் பண்ணுங்கள். ஸோ அப்படி போடும்போது உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் அவ்வளோவா வராது போர்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் எலிஃபண்ட்டோட தந்தத்தை வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த கர்வையும் தந்தத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு எலிஃபண்ட்டோட ஃபேஸை நான் ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டாக போங்க. ஒவ்வொரு பார்ட்டாக போகும்போது எதுவுமே மிஸ் ஆகாது. நெக்ஸ்ட் ஹியர்ஸ் ஐஸ்க்கு 2 கர்வ் மாதிரி போட்டு ஒரு டாட் வச்சுக்கிறேன். நீங்கள் வேறு மாதிரி மெத்தடில் ஐஸ் போடுறதுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஐஸ் கிடைக்கும். அண்ட் இப்போது ஃபுல் பாடி ரெடி பண்ணிடலாம். ஸோ இது ஒரு ராஜா ராணி தீமில் வர எலிஃபண்ட்டுன்றதுனால கொஞ்சம் டெக்கரேஷன்ஸோடு தான் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் கழுத்தில் செயின் மாதிரி போட்டுட்டு அதில் அதோட லெக்ஸை மெஷர் பண்ணி நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு எப்போவுமே முன்னாடி இருக்கிற லெக்ஸை மெஷர் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு எலிஃபண்ட்டோட பேக் சைடு இருக்கிற லெக்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லெக் போட்டுட்டு நெக்ஸ்ட் லாஸ்ட்டு ஃபுல் பாடி அரௌண்ட் பண்ணி ஒரு அவுட்லைன் போட்டுக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா லெக்ஸ் ரெண்டுமே ஈக்குவலான ஸ்பேஸில் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபுல் பாடி வரைகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு லெக்ஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணுமோ அந்தளவுக்கு விட்டுட்டு எலிஃபண்ட் மேலே ஒரு கார்பெட் மாதிரி போட்டிருப்பாங்களே, நான் அதை இப்போ போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே அவுட்லைன் போட்டுக்கோங்க. அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபுல்லாக அதை டிசைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு போர்ட்ரேட் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் பண்ணணும். இதே நீங்கள் பார்டர் மெஹந்தியெல்லாம் போடுறீங்கன்னா உங்களுக்கு அவுட்லைன் போடணுன்னு அவசியம் இருக்காது. ஸோ இப்போ அந்த கார்பெட்டை நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஹம்ப்ஸ் கொடுத்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிசைன்ஸ் இங்கே உள்ளே கொடுக்கணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதை கூட கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ லெக்ஸை ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். எலிஃபண்ட்டோட கால் கொஞ்சம் குண்டாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கர்வியாக நான் போட்டுக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா அது எலிஃபண்ட்டோட கால் மாதிரியே தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கர்வ்டாக போடுங்க. அண்டு ஒரு சுண்டு விரல் சைஸ்க்கு ஃபர்ஸ்ட் 2 லெக்ஸ் அண்டு செகண்ட் லாஸ்ட் 2 லெக்ஸோட ஸ்பேஸ் விடுங்க. அந்த அளவுக்கு இருந்தால் தான் எலிஃபண்ட்டோட கால் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு நான் பின்னாடி அந்த லாஸ்ட் லெக் பின்னாடி இருக்கிற மாதிரி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு W ஷேப் போட்டுக்கோங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு எலிஃபண்ட் காலில் இருக்கிற நகங்கள் மாதிரி தெரியும். ஸோ W ஷேப் போட்டுக்கோங்க. ஃபுல் பாடி இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையுமே டெக்கரேட் பண்ணிடலாம். நான் எல்லாத்துக்குமே அங்கங்கே செயின்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இப்போது ஸ்லைட்டாக டபுள் லைன்ஸ் போட்டு டாட்ஸ் கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை வெயின்ஸ் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். நான் இப்போ செயின்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சென்டரில் செக்ஸ் போட்டுக்கிறேன். செக்ஸ் போட்டுட்டு நடுவில் டாட்ஸ் வச்சுக்கிறேன். அண்டு இது எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ண பின்னாடி நான் எலிஃபண்ட்டோட வாலை போட்டுக்கிறேன். வால் எப்பவுமே கொஞ்சம் மேலே இருந்து வர மாதிரி பார்த்துக்கோங்க எலிஃபண்ட்டுக்கு. அண்ட் லாஸ்ட்டில் ஒரு லீஃப் ஷேப் போட்டு அதை ஷேடு மட்டும் பண்ணிக்கோங்க. நீங்கள் அது ஷேட் பண்ணாமல் ஃபுல்லாக ஃபில் பண்ணிங்கன்னா அது எலிஃபண்ட்டோட வால் மாதிரி தெரியாது. ஸோ அதனால் ஷேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எலிஃபண்ட்டுக்கு முன்னாடி ஒரு துணி மாதிரி போட்டிருப்பாங்களே, இது ராஜாராணி தீமில் வர்றதுனால அந்த துணியும் நான் வரைஞ்சிக்கிறேன். ஷேட் பண்ணிக்கோங்க. ஷேட் பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது
எலிஃபெண்ட்டை நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எலிஃபெண்ட் எல்லாமே பிளாக் கலரில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இப்படியே விட்டாலும் விடலாம். எனக்கு வந்து கலர் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஸோ அதனால் எலிஃபெண்ட்டை ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபுல்லாக எலிஃபெண்ட் எல்லாத்தையுமே நான் ஷேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்க போகிறாங்க. ஒரு ராஜாராணி தீமில் ஒரு எலிஃபெண்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நம்மளோட எலிஃபெண்ட் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ தென் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.